அரசு அமையும் வரையில் ஜனநாயக வழியிலான போராட்டம் தொடரும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மக்களின் விருப்பத்துக்கு மாறான அரசை அமைதி புரட்சி வழியில் அகற்றி மக்களின் நம்பிக்கையை பெற்ற அரசாக திமுக அரசு அமையும் வரையில் ஜனநாயக வழியிலான இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். தனது பிறந்தநாளான மார்ச் 1ஆம் தேதியன்று மக்களுக்கு அதிருப்தி தரும் அலங்கார ஆடம்பர பேனர்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தம்மை சந்தித்து அன்பை வெளிப்படுத்த வரும் சால்வை, பொன்னாடையை தவிர்த்து புத்தகங்களை அளிக்குமாறு தொண்டர்களுக்கு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவ்வாறு மிகுதியாக சேரும் புத்தகங்களை தமிழகத்தில் உள்ள பல நூலகங்களுக்கும் கொடுத்து அனைவரும் பயன்பெற உதவ முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். கேரளாவில் நடிகை பாவனா பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான சுனில்குமார், விஜீஷ் ஆகியோரை கேரள போலீசார் கோவை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன் நடிகை பாவனா காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கேரள போலீசார் 6 பேரை கைது செய்தனர். இதில் முக்கிய குற்றவாளிகளான சுனில்குமார், விஜீஷ் ஆகியோர் கோவை பீளமேட்டில் அவர்களது நண்பர் சார்லி வீட்டில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுனில், விஜீஷ் ஆகியோரை இன்று கோவை அழைத்து வந்து கேரள போலீசார் விசாரணை நடத்தினர். இதற்கிடையே போலீஸ் வருவதை அறிந்த சார்லி அங்கிருந்து தப்பி சென்றார். அவரது அறையில் இருந்த செல்போனை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தஞ்சை அருகே சிறப்பாக நடைபெற்றது. உச்சநீதிமன்றம் தடை நீக்கியதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள், 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்து மாடுபிடி வீரர்களுக்கு உற்சாகம் அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் இன்றைய தினம் ஜல்லிக்கட்டு வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டில் 556 காளை மாடுகளும் 332 வீரர்களும் பதிவு செய்துள்ளார்கள். விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக கால்நடை மருத்துவர் மூலமாகவும் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போலவே மக்கள் சுகாதாரத்துறை மூலமாகவும் வீரர்களுக்கு தேவையான முதலுதவி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களும் ஆரவாரமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தேவையான பேரிகேடுகள் மற்றும் அனைத்து காவல்துறை ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மதுரை அருகே இறந்து ஓராண்டான ஜல்லிக்கட்டு காளைக்கு சிலை எழுப்பி குடும்பத்தினர் வழிபட்டு வருகின்றனர். மேலூர் மில்கேட் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் குடும்பத்தினர் ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்து வந்தனர். சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்த பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற இந்த காளை கடந்த ஆண்டு உயிரிழந்தது. இதையடுத்து சந்திரசேகரின் மகன்கள் உதயா, செந்தில் ஆகியோர் மொட்டையடித்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் காளை இறந்து ஓராண்டு நினைவு தினத்தையொட்டி அதன் நினைவிடத்தில் 6 அடி உயரத்தில் சந்திரசேகரன் குடும்பத்தினர் காளையின் சிலையை நிறுவியுள்ளனர். இதைத் தொடர்ந்து இன்று நடந்த சிலை வழிபாட்டு நிகழ்ச்சியில் ஏராளமான மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு அசைவ விருந்தும் வழங்கப்பட்டது. செஞ்சு நாங்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் இன்னும் அவரை மறக்காம இப்போ நாங்கள் மறந்துடும் நினைச்சு நாங்கள் சிலையா வச்சு தினம் நான் 1 வருஷமா அது பாவிச்சுக்கிட்டு இருக்கேன். விடிய கருக்கள் வந்தோன்னா அதுக்கு கோலம் போட்டு சாணி ஒழிச்சு தீவம்பொருள் வச்சு தான் வேற வேலை பார்ப்பேன். வேற வேலை எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். அதனால எங்கள் குடும்பம் நல்லா மென்மேலும் வளருது. மாசி அமாவாசையையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஏராளமான பக்தர்கள் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். முன்னோர்கள் நினைவாக மாதந்தோறும் அமாவாசை நாளில் இந்துக்கள் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். மாசி அமாவாசையையொட்டி இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். இதனால் அதிகாலை முதலே ராமேஸ்வரம் கடலில் பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருந்தது. இதையடுத்து ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் நின்று நீராடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் வீட்டில் பீரோவை உடைத்து 80 சவரம் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். KR காலனியை சேர்ந்த பொன்ராஜின் மனைவி கோகிலா குடும்பத்தினருடன் நேற்று கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினர். அப்போது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த 80 சவரம் நகை கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கொடுத்த புகாரின் பேரில் தப்பியோடிய கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆரணி அருகே நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் இலுப்பகுணம் காலனி பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் கென்னடிக்கும் சுமதி என்பவருக்கும் 2012 திருமணம் நடந்தது.
இந்த தம்பதிகளுக்கு 5 மாதத்தில் ஆண் குழந்தை உள்ளது. பெங்களூருவில் ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றில் ஜஸ்டின் கென்னடி பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் தனது தாய் வீடான காரை கிராமத்தில் இருந்து புதன்கிழமை சீர்வரிசை மற்றும் குழந்தையுடன் சுமதி இலுப்பகுடம் கிராமத்திற்கு வந்துள்ளார். அன்றைய இரவு தனது மனைவி சுமதி நடத்தையில் சந்தேகம் அடைந்து கணவர் ஜஸ்டின் கென்னடி கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்தார். இது தொடர்பாக கொடுத்த புகாரின் பேரில் ஜஸ்டின் கென்னடியை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டுக்கு போனால் யாருமே இல்லை, போலீஸ் அதிகாரிங்க வெளில இருக்காங்க. சார் இது மாதிரி என் மக சார் நான் தான் பார்க்கணும் சொன்னதுக்கு பாடி ஆர்னி ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச் போயிடுச்சு, நீங்கள் அங்கே போய் பார்த்துங்கன்னு. நாங்கள் ஆர்னி ஜிஹெச்சில் போய் பார்த்தா என் பொண்ணு பணமாக கெடுக்கிறா. இங்கே ஸ்டேஷன்ல இப்போ நின்றுட்டுருக்கு. நியாய விலை கடைகளில் பாமாயில் பருப்பு வழங்குவதை நிறுத்தக்கூடாது என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பருப்பு பாமாயில் வழங்குவது நிறுத்தப்பட்டதாக வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். தற்காலிகமாக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டால் வெளிச்சந்தையில் அவற்றின் விலை அதிகரிக்கும் ஆபத்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பொது விநியோக திட்டத்திற்கு 5101 கோடி ஒதுக்கிய நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற முறைகேடுகளை தடுத்து சிறப்பு பொது விநியோக திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கி சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் எனவும், வரும் 1ஆம் தேதி முதல் பருப்பு பாமாயில் பொருட்கள் தடையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி திருப்பூரில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திருப்பூர் அருகே உள்ள மடத்துக்குளத்தில் அறக்கட்டளை ஒன்றின் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 2 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று இலக்கை நோக்கி ஓடினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கரூர் அருகே அதிமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர், எம்எல்ஏ பங்கேற்று கரூர் அருகே அதிமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர், எம்எல்ஏ பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் நலத்திட்ட உதவி பொருட்களை அள்ளி சென்றனர். தரகம்பட்டியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்த நாளையொட்டி பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் துணை சபாநாயகர் தம்பித்துரை, போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஆகியோர் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் கூட்டத்தில் அமைச்சர், எம்எல்ஏ பங்கேற்க கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் விழா மேடையை முற்றுகையிட்டனர். மேலும் நலத்திட்ட உதவிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த வேட்டி சேலைகளை அள்ளி சென்றனர். இதனால் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பங்கேற்கவில்லை. பதவியில் இருந்தபோது ஜெயலலிதா மரணம் குறித்து வாயை திறக்காது ஏன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து அவரது படத்தை அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடாது எனவும், அவரது பெயரில் உள்ள அரசு திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் தலைமை செயலாளரை சந்தித்து கேட்டுக் கொண்டதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அரசின் சார்பில் ஜெயலலிதா பெயரும் படமும் இடம்பெறுவது சட்டவிரோதமானது என்றும், ஜனநாயக நெறிமுறைகளுக்கு நேர் எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தம்மை விமர்சித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், பதவியில் இருந்தபோது ஜெயலலிதா மரணம் பற்றி கேள்வி எழுப்பாதது ஏன் என கேட்டுள்ளார். திமுக வலியுறுத்துவது சட்ட ரீதியான நடைமுறைதான் என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், தங்கள் கட்சி தலைவரின் மரண மர்மங்களை பதவி சுயநலத்திற்காக மறைத்தவர்கள் இப்போது திடீர் விசுவாசம் காட்டுவது ஏன் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 5வது கட்டமாக நாளை 51 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 7 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படுகிறது. 4 கட்ட வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. 11 மாவட்டங்களில் உள்ள 51 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பல்ராம்பூர், கோண்டா, ஃபைசாபாத், அம்பேத்கர் நகர், ஸ்ரவஸ்தி, சித்தார்த் நகர், சாந்த் கபீர் நகர், அமேதி, சுல்தான்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 1,84 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அம்பேத்கர் நகர் மாவட்டத்தின் கனவ்ஜியா தொகுதி சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் சந்திரசேகர் சமீபத்தில் மரணமடைந்ததால் அந்த தொகுதிக்கான வாக்குப்பதிவு மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
51 தொகுதிகளிலும் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் முக்கிய வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.